Hi to all. இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 5 பார்ட் 2ல் ஒர்க்கிங் வித் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதற்கான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஒர்க்கிங் வித் லினக்ஸ் இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நாம் இந்த கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்கே ஒரு ரீகால் மாத்திரம் பண்ணிடலாம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாவே நாம் என்ன பார்த்தோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எப்படிங்க இது ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாவே அது பே பண்ணி தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா பைரேட் எடிஷன் தான் யூஸ் பண்ணணும். பைரேட் எடிஷன் யூஸ் பண்ணுறது வந்து ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஜென்யூனாக யூஸ் பண்ணணும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரிஜினல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் வெர்ஷனுடைய காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மோரோவர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரான இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் என்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெஸ்க்டாப் பிசியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சர்வர் கான்செப்ட்லேயே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வெல் பாப்புலர் ஆயிடுச்சு. இதுலேயும் GUI வந்து நாட்டிக்கு இந்த அட்வான்டேஜ் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. ஓகேவா? சரி, இந்த ஓப்பன் சோர்ஸுங்கிறது வந்து எப்படி இது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு, கோடிங் பார்ட்டில் நல்ல வெல் ஃபெமிலியர் அப்படின்னா நீங்கள் இந்த என்டையர் கோடிங் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி இதை விட அட்வான்ஸ்டு என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ண உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும் அல்லது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதை யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்கிறனாட்டிக்கு ஆல் ஓவர் வேர்ல்டில் நிறைய டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக வந்து இதனுடைய அட்வான்ஸ்டாக இதையோட பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் விண்டோஸ்க்கு ரெலவெண்ட்டாக அதே மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்டையும் என்ன பண்ணுறாங்க, இதில் இன்ஸ்லைஸும் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய யூசேஜ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அப்போ யார் வேணாலும் என்ன பண்ணிக்கிறாங்க, இதை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மாடிஃபை பண்ணி நெட்டில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டவுன்லோட் மாதிரி செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் யார் அப்படின்னு பார்க்கலாம். உபுண்டு லினக்ஸு, லினக்ஸ் மின்ட், ஆர்க் லினக்ஸ், டிபிஎம், ஃபெடோரா, டிபிஎன், CentOS. இதெல்லாம் வந்து மோர் பாப்புலர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உபுண்டு. ஸோ இந்தளவுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய உபுண்டு வந்து எங்கே டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேயில். ஓகேவா? இதுக்கு முன்னாடி லினக்ஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த C லாங்குவேஜ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்கள் புக்கில் கொடுத்துக்கூட கான்செப்டை மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? இது மெயினாக எதுங்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் நெட்வொர்க் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. த சிஸ்டம் இஸ் டெவலப்டு பை UK பேஸ்டு கம்பெனி கால்ட் எஸ் கெனானிக்கல் லிமிடெட். அது கெனானிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் என்ன பண்ணிச்சு, இந்த உபுண்டு வந்து டெவலப் பண்ணிச்சு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2004. யார் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷட்டில்வொர்த் அப்படிங்கிறவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் என்டர்பிரினர். அவர் தான் என்ன பண்ணார், இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கெனானிக்கல் லிமிடெட்ஸில் வந்து டெவலப் பண்ணார். ஓகேவா? டெவலப்னா ஒன்ஸ் என்ன பண்ணிட்டார், க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாரு, நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு.
இது யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம்லையே, அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரியா, இது அதனுடைய ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃப்யூச்சர் என்னது அப்படின்னு பார்த்தலாம். இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஃப்யூச்சர் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், விஎல்சி பிளேயர் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ரன் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம மோர் பாப்புலராக ஒரு டாக்குமெண்ட் வந்து என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது எதுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து, அதாவது ஒரு பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் லைப்ரரி ஆஃபீஸ். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து டிஃபால்ட் என்ன பண்ணிக்கலாம், இமெயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தண்டர்பேர்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். எதை, இந்த என்டையர் இமெயில்ஸுவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமெயில்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு, ஜிமெயில் அண்டு ஹாட்மெயிலுக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்காகட்டும், அல்லது ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த என்டையர் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன்ஸுக்குன்னே தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, ப்ளே ஸ்டோர் மாதிரி. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, அப்போ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, இந்த என்டையர் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு உபுண்டு டெஸ்க்டாப். எப்படி நம்ம விண்டோஸ் வந்து பூட் பண்ணி ஓப்பனிங் ஸ்க்ரீன் வந்து நிற்குதோ, அதே மாதிரி இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பூட் பண்ணி வந்து இந்த மாதிரி என்ட்ரி ஸ்க்ரீன் நிற்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து உபுண்டு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆர்டினரி டெஸ்க்டாப்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துலையா, அதே மாதிரி தான் இங்கே. ஓகேவா, அப்போ இங்கே உபுண்டு டெஸ்க்டாப்னு என்னென்னு புரிஞ்சுட்டிங்களா. ஓகே, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் தெரியுதோ, அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஐக்கான்ஸு, டாஸ்க் பார்ஸு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் சில அப்ளிகேஷன்ஸு அண்டு டாஸ்க் பாரு, நோட்டிஃபிகேஷன் பார்ட்டு எல்லாமே விசிபிள் ஆகும். அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பாட்டம் கார்னரில் ஒரு பட்டையாக ஒரு ஹரிசாண்டலில் என்ன பண்ணோம், ஒரு டேப் மாதிரி பார்த்தோம். அதுக்கு பேர் என்னது, டாஸ்க் பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த என்டையர் டாஸ்க் பார் வந்து இங்கே டாப் கார்னரில் இருக்கும். வரீங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து என்னது டாஸ்க் பார். இதே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பாட்டம் கார்னரில் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, டாப் கார்னரில் இருக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட். அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோர் ஓவர் சேம் தான், பட் அதோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஃபெமிலியர் அப்படின்னா இந்த என்டையர் உபுண்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. இது ரொம்ப தேரியாக கொடுத்தனாட்டிக்கு ஜஸ்ட் அது என்ன இருக்குதுன்னு ரீகால் மாத்திரம்தான் செய்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நான் என்ன சொன்னேன், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மை கம்ப்யூட்டர் ஐகானு அண்டு ரீசைக்கிள் பின். அதே மாதிரி தான் இதில் மை கம்ப்யூட்டருங்கிற ஒரு ஐகான் இருக்குது. ரீசைக்கிள் பின்னுக்கு பதிலாக ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐகான் வந்து இருக்கும். ஓகேவா, அங்கே ரீசைக்கிள் பின்னுட்டு இருக்கும் விண்டோஸில், பட் உபுண்டுலன்னு இருக்குது, ட்ராஷ்னு இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சரியா, அது போக என்டையர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்கள் கம்ப்யூட்டரில், அதனுடைய அப்ளிகேஷன்ஸும் ஷார்ட்கட்டை என்ன பண்ணிக்கலாம், இந்த என்டையர் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுக்கலாம். அது ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பண்ணின மாதிரியே தான். நெக்ஸ்ட்டு டாப் கார்னரில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஏரியா தெரியுதா, இதான் வந்து என்னது நோட்டிஃபிகேஷன் ஏரியா. இப்போ நோட்டிஃபிகேஷன் ஏரியாவை ஷார்ட் ஃபார்மில் சொன்னோன்னு என்ன சொல்லலாம், ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லாமல், எந்தெந்த மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது அப்டேஷன் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகியிருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாலோ, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஒரு பலூன் கான்செப்டில் வரும். அதாவது ஒரு ஐக்கான் மாதிரி போட்டு அதுக்குள்ளே எழுதிட்டு வரும். சரியா, அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதா வந்து என்னது இந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியா. ஓகேவா, இதை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க, நான் அதை சொல்கிற போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ இந்த என்டையர் உபுண்டு டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்த மாதிரியே டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் ஐகான்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு
டாஸ்க் பார் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ஏரியாஸ் இருக்குது. இங்கே சில அப்ளிகேஷன்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர், செகண்ட் லைப்ரரி ஆஃபீஸ் கேல்சி, தேர்டு லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், உபுண்டு சாஃப்ட்வேர், அமேசான், சிஸ்டம் செட்டிங்ஸ், ட்ராஷ். அதாவது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு இங்கே டாஸ்க் பேன் இருக்குது இல்லையா, இதுலேயும் இருக்கும். அது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால் மாத்திரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர். நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எம்எஸ் வேர்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா உபுண்டில் வந்து லைப்ரரி ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைப்ரரி ஆஃபீஸ் கேல்சி. எப்படி மைக்ரோசாஃப்ட் கேல்சியில் அதாவது ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி உபுண்டில் வந்து ஒரு ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணணும்னா இந்த லைப்ரரி ஆஃபீஸ் கேல்சி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லைடு க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லைடு க்ரியேஷன்ஸ் எல்லாமே உபுண்டுலேயும் செஞ்சுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பேர் என்னது, லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு உபுண்டு சாஃப்ட்வேர். ஓகே, இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் மாத்திரம் என்னென்னு சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு பேர் என்னது, உபுண்டு சாஃப்ட்வேர். எப்படி நம்ம மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குதோ அதே மாதிரி இங்கே உபுண்டு சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த என்டையர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த உபுண்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அமேசான். நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், இந்த அமேசான் அப்படிங்கிற ஐகான்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணால் அந்த அமேசானுடைய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னது வந்து ப்ராடக்ட் கிடையாது, இந்த என்டையர் அப்ளிகேஷன். இவை சரியா. நீங்கள் பொருள் வாங்கணுன்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் வாங்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ். எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதோ அதே மாதிரி இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆர் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆர் வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீபோர்ட் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், மவுஸ் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு ரிலவெண்ட்டான செட்டிங்ஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு பேர் என்னது, சிஸ்டம் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ராஷ். ட்ராஷ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ரீசைக்கிள் பின். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான்ஸ் இருக்குதோ அதே மாதிரி உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ட்ராஷ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இதில் நீங்கள் டெலீட் பண்ணக்கூடிய டெலீட் ஆன கண்டென்ட் எல்லாமே எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது, இந்த ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகுது. இது எப்போ போலயே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்லது வேண்டாட்டினா பர்மனெண்ட்டாக டெலீட்டும் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மெனு பார், நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர், டெக்ஸ்ட் என்ட்ரி செட்டிங்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டாப் கார்னரில் நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் இந்த ஐகான்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே என்னென்ன ஐகான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது இந்த மெனு பார்ஸ். இந்த மெனு பார் என்னென்ன இருக்குது, நெட்வொர்க் இண்டிகேட்டர். நெட்வொர்க் இண்டிகேட்டர்னால் வருது தான் சரியா. நீங்கள் ஏதாவது உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன ஒரு சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் உங்களுடைய சிக்னல் இருக்குதோ இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். வேண்டாட்டின்னு என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் என்ட்ரி செட்டிங்ஸ். நீங்கள் கீபோர்டில் வந்து இன்புட் கொடுப்பீங்க இல்லையா, அது எந்த மாதிரி லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாங்குவேஜும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மெயில் ஐக்கான் மாதிரி இருக்குது இல்லையா, அது மெசேஜ் இண்டிகேட்டர் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஏதாவது வந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அப்டேஷனுக்கான கண்டென்ட் இருந்தாலும் உங்களுக்கு எதில் காமிக்கும், இந்த மெசேஜ் இண்டிகேட்டரில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு கிளாக்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்,
டேட் அண்ட் டைமில் சேஞ்சஸ் பண்ணுறது வந்து இந்த கிளாக் செஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீக்கர் சைன். ஓகே, இது வந்து எதுக்கு, எப்போ போலே தான் உங்களுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த ஸ்பீக்கர் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரி பேக்கப்ஸ். ஓகேவா, எவ்வளோ நேரம் பேட்ரி இருக்குது, எவ்வளோ சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணிக்குது, இங்கே வந்து காமிக்குது. நெக்ஸ்ட்டு டூல் பார்ஸ். இந்த டூல் பார்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்போது 2 ஏரோ சைன் மாதிரி காமிக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணால் இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அதையும் டூல் பார்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட். எப்படி நாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டுடைய இமேஜ் வந்து சேஞ்சஸ் பண்ணுமோ அதே மாதிரி உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரி பேக்ரவுண்டை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த என்டையர் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். உங்களுக்கு பர்டிகுலர் இமேஜஸ் எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு என்ன ஆயிரும், அந்த என்டையர் இமேஜ் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து அப்ளை ஆயிரும். ஓகேவா, அதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் பண்ணிக்கலாம், வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம், அதேமாதிரி பிரைட்னஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து ப்ராப்பர்ட்டிஸில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நம்ம இதெல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளியராக புரிகிறதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏரோ மார்க் போட்டு எழுதி காமிச்சிக்கிறாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணிக்கங்க. அப்போ தான் 5 மார்க்கில் வந்து கேட்குற போது டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளால் எழுத முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் உபுண்டு. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச் யுவர் கம்ப்யூட்டர் ஐகான். எப்படி நாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபோல்டர் ஆகட்டும் ஃபைல் ஆகட்டும் நம்ம சர்ச் பண்ணமோ அதே மாதிரி ஃபியூச்சர் வந்து இது உபுண்டுலேயும் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர். நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் வந்து டிஃபால்ட்டாக க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் என்ன பண்ணிக்கலாம், நாம இந்த ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணி நாம் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ணிக்கலாம், இந்த என்டையர் உபுண்டுல வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ஒரு கேல்குலேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும் அண்ட் பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும் நம்மளுக்கு ஆல்ரெடி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உபுண்டில் கொடுத்துருக்காங்க. நேமு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பட் அப்பியரன்ஸ் எல்லாமே நியர்பை எம்எஸ் வேர்டு மாதிரியே தான் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா லைப்ரரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரைட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணணும்னா லைப்ரரி ஆஃபீஸ் கேல்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவே வந்து எனக்கு பவர் பாயிண்டில் வந்து ஸ்லைட் க்ரியேட் பண்ணணுன்னா லைப்ரரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை இங்கே ஐகான்ஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஐகான். இது ஆல்ரெடி நாம் பார்த்துட்டு இல்லையா, இங்கே இருக்குது பாரு, இந்த அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணினாயிரும் ஆன்லைன் போர்ட்டல் அமேசானுடைய விண்டோ வந்து இங்கே ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகும். நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங் ஐகான்ஸ். இது ஆல்ரெடி நாம் சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டம் செட்டிங் ஐகான்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கான விண்டோஸ். இல்லை நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுடைய ஸ்க்ரீனுடைய அப்பியரன்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய மவுஸ் அண்ட் கீபோர்டுடைய செட்டிங்ஸு, நெக்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அல்லது ரீஇன்ஸ்டால் பண்ணுறது, டேட் டைம் சேஞ்ச் பண்ணுறது, நெட் ஆக்சஸ் பண்ணுறது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இன்னும் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட்டு ட்ராஷ் ஃபைல். ட்ராஷ் ஃபைல் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து தேவையில்லாத கண்டென்ட் வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே எதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும், இந்த ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம எது பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்த மாதிரி இதை ரீஸ்டோரும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தோம். அதே மாதிரி ஃபியூச்சர் வந்து இந்த என்டையர் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நம்மளால் செய்ய முடியும். டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண ஒரு ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அதை ரீநேம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் சொல்லி கொடுத்து அது என்ன ஆயிரும், ரீநேம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா,
அதே மாதிரி உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பாப்அப் விண்டோவில் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரீநேம் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு ஃபோல்டருக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாமோ யூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம், அந்த என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு ரீநேம் வந்து பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் ஆகட்டும் இந்த ஃபோல்டர் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துலேருந்து அனதர் இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கட்டு, காப்பி, நெக்ஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளால் ஒரு ஃபோல்டர் ஆகட்டும் ஒரு ஃபைல்ஸ் ஆகட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி இந்த உபுண்டுலையும் நம்மளால் செய்ய முடியும். ஃபைனலாக இந்த என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டாஸ்க் பாரில் லெஃப்ட் சைடில் விண்டோஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதில் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஷட் டவுன் ஆயிரும். அல்லது ஒரு ஏரோ மார்க் கொடுத்தோம்னா ரீஸ்டார்ட்டு, லாக் ஸ்க்ரீனு, சுவிட்ச் யூசர் அப்படின்னு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. டாப் கார்னரில் வந்து இந்த ஒரு வீல் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வரும். ஷட் டவுன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். இல்லைனா லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம் ஆர் லாக்கும் பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டம் செட்டிங்ஸ் போனாலும் இதில் கிளிக் பண்ணி கூட போய்க்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் பற்றி ப்ராப்பர்ட்டிஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அபவுட் திஸ் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணால் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஐகான் கிளிக் பண்ணால் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம், அதனுடைய ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, அப்ளிகேஷன் எந்த ஏரியாவிலேருந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உங்களுக்கு இப்போது வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இதோட சாப்டர் 5 வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 6 வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.